பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இன்றைய காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர். அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருப்பதும் அவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதும் தேவன் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஒரு ஷார்ட் மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை உங்களிடத்திலிருந்து வருகிற எல்லா கமெண்ட்ஸுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். ஒவ்வொரு நாள் அவருடைய சத்தத்தை கேட்கணும், அதை அறிந்து நம்ம செயல்படணும். அப்போ தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைக்கு உங்கள் இருதயத்தை, உங்கள் செவியை திறந்து கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க இங்கே என்ன நடக்கிறது? கூடி இருந்தபோது அவர்கள் கூடி இருந்த அந்த இடமே அசைகிறது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்த இடத்தையே அசைக்கிற தேவனுக்கு நீண்ட காலம் உங்கள் அசையாமல் ஆடாமல் உங்களை எதிர்த்து நிற்கிற பொல்லாத பலவானை அசைப்பது எளிதான காரியம். ஆவியானவருக்கு இந்த பிரச்சனை மாறாமல் இருக்குதே, இந்த பிரச்சனை நீங்காமல் இருக்குதே, கலங்கியிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஆமென். தேவனுடைய வல்லமை உங்களிலிருந்து புறப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்புங்க. இன்னொரு விஷயம், இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கிறது அப்போஸ்தலர் 4:31. அப்போஸ்தலர் 4:21 பாருங்க. நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுட்டாங்க. இந்த ஜெபிக்கிற குரூப்பை பயமுறுத்துறாங்க. 21 தான் பயமுறுத்துறாங்க, 31 ஆவியில் நிரம்புறாங்க. சாத்தான் அவங்கள பயமுறுத்தி வச்சு ஜெபிக்க முடியாமல் சோர்ந்து படுக்க வச்சுட்டானா, மறுபடியும் எழும்புங்க. புது பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. புதிய நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அப்படியே ஜெபம் பண்ணிடலாம். கையை உயர்த்தி, பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் அப்பா இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி ஆண்டவரே, சாத்தான் பயமுறுத்தி கலங்க வண்ணி பல குழப்பங்களுக்குள்ள வேதனைக்குள்ளே சிக்க வைத்து தடுமாறி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய கரம் ஆண்டவரே அவர்கள் மேல் நீட்டப்படட்டும் ஐயா. புதிய எண்ணெய் அபிஷேக தைலத்தால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி விடுங்கப்பா. உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாள் முழுவதும் இன்பமானதாக இனிமையானதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். ஆசீர்வதியும். மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க ராஜா. சந்தோஷப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பலப்படுத்தினது போல நிறைய பலவீனர்கள் சோர்ந்து போயிருப்பாங்க. அவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்தளிக்க, அதாவது ஷேர் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.